அனைவருக்கும் வணக்கம். கடந்த சில நாட்களாகவே பார்த்தா சமூக வலைதளங்களில் வந்துக்கிட்டு இருக்கு. அண்ணன் அண்ணாமலை அவர்கள் இப்போ தனி கட்சி பாரதிய ஜனதா கட்சியிலேருந்து விலகி தனி கட்சி ஆரம்பிக்க போகிறதாகவும் அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. எனக்கு தெரிந்து அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அவர் எப்பொழுதும் நம்ம கூட பாரதிய ஜனதா கட்சியில் தான் கண்டிப்பாக அவர் இருப்பார் எனக்கு தெரிந்து. ஏன்னா என்னுடைய நண்பர்களிடையும் சிலரிடையும் கேட்டு பார்த்தேன், அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. இப்போட சமீபத்திலோட ஒரு பேட்டி பத்திரிகையாளர்கள் பேட்டியிலோட கொடுத்துருப்பாப்புல, ஏதோ ஒரு பத்திரிகையில் கேட்டிருப்பாங்க, ஆனால் நீங்கள் இந்த மாதிரி தனி கட்சி ஆரம்பிக்க போகிறீங்களா என்ன அப்படின்னா, அது கூட அழகாக தெளிவாக பதில் சொல்லிப்பாப்புல. ஆனால் அப்படிலாம் ஒன்றும் இல்லைன்னா, ஒரு வேளை அப்படி ஆரம்பித்தா உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன், நீங்களே பிளேயர் சொல்லி போட்டு போங்கண்ணா அப்படின்னு சொல்லியிருப்பாப்புல. அது ஒரு பாயிண்டாக இருந்துச்சு அவர் ஆரம்பிக்கிறது போது. அதோடு பார்த்தா நேற்றைய முன்தினம் பார்த்தா திருநெல்வேலி பக்கத்தில் என்னை போன்று அண்ணன் ஆதரவாளர்கள், அண்ணாமலை அண்ணன் ஆதரவாளர்கள் அண்ணாமலை அண்ணனுடைய மன்றம், அண்ணாமலை மன்றம் அப்படின்ட்டு ஆரம்பிச்சிருப்பாங்க. ஒரு மன்ற கொடியும் காமிச்சிருப்பாங்க. அது கூட நேற்று பார்த்தா ஒரு அறிக்கை இட்டாப்புல, அண்ணன் தயவுசெய்து யாரும் இந்த மாதிரி என் பேரில் யாரும் மன்றம்லாம் திறக்கிறேன்னா நீங்கள் தயவுசெய்து என் மேலே வச்சுருக்க மதிப்புக்கும் மரியாதைக்கும் மிக்க மகிழ்ச்சி, நீங்கள் போய் உங்கள் குடும்பத்தை நல்லபடியாக பாருங்கள், அது போதும் அப்படின்னு சொல்லியிருப்பாப்புல. இப்போ இதெல்லாம் சுற்றி உழைச்சி பார்த்தா அண்ணன் கட்சி ஆரம்பிக்க போகிறதெல்லாம் இல்லை. அதோட வேண்டாம், அண்ணனுக்கு வேணாம், அண்ணன் தான் பாரதிய ஜனதா கட்சியிலே நல்லா இருக்காப்புல, போதும் எனக்கு அது போதும், கட்சியிலேயே இது இப்படியே இருப்போம். அப்புறம் இன்னொன்று என்ன பார்த்தா, அண்ணாமலை அண்ணனை மாநில தலைவர் பதவியிலேருந்து தூக்கிட்டாங்க, இனிமேல் அவருக்கு எந்த பதவியும் கொடுக்க மாட்டாங்க, சும்மா தான் இருக்காப்புல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அப்படிலாம் இல்லை. மாநில தெரியும், பிஜேபியில் 3 வருஷம்தான் ஒரு மாநில தலைவர் பதவி இருக்கணும், இல்லைன்னா 5 வருஷம் இருக்கலாம். அண்ணனுடைய ஆட்சி காலம் 3 வருஷம் இருந்துச்சு, அது முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் வேறு ஒரு தலைவர் அண்ணன் நயினா நாகேந்திரன் அவர்களை அந்த இடத்துல போட்டாச்சு. அவரும் நல்லபடியாக சிறப்பாக தான் பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. அதுக்கடுத்து கண்டிப்பாக இப்போ என்ன, அதுக்கடுத்து அண்ணன் இருந்தாப்புல, இப்போ அதுக்கடுத்து தேசிய செயற்குழு உறுப்பினராக போட்டிருக்காங்க நம்ம பிஜேபி கட்சியிலேருந்து பெரிய ஆளுங்க, நம்ம ஐயா மோடிஜி, அமித்ஷாஜி, ஜேபி நட்டா அவர்கள்லாம் சேர்ந்து போட்டிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். சட்டமன்ற தேர்தல் அதுக்கடுத்து கண்டிப்பாக அண்ணனுக்கு இன்னும் பெரிய பதவியும் கொடுக்க வாய்ப்பு இருக்குது எனக்கு தெரிஞ்சு. அதற்கு அடுத்தும் அண்ணன் நயினா நாகேந்திரன் அவர்களுடைய பதவி காலம் முடிஞ்சாலும் அதுக்கடுத்து பிஜேபி தலைவராக நீடிக்கவும் எனக்கு தெரிந்து வாய்ப்பு இருக்குது. இது என்னுடைய ஆசை, வேறு யாருடைய இதெல்லாம் கிடையாது, இது என்னுடைய கருத்து மட்டும். அதனால் மற்றபடியெல்லாம் ஒன்றும் இல்லை. அண்ணன் எப்போவுமே பிஜேபியில் நல்லா கம்பீரமாக சிங்கமாக எப்போவுமே இருப்பார்ல, மக்கள் பணியை சேர்ந்து நல்லபடியாக பண்ணுவார்ல, அது எந்த சந்தேகமும் இல்லை. அவர் பதவியில் இருந்தாலும் இல்லாட்டினாலும் அண்ணன் எப்போவும் சிங்கம் தான். கர்நாடகா சிங்கம், இப்போ தமிழ்நாட்டுடைய சிங்கம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நல்லபடியாக எல்லாருமே பட்டாசு நல்லபடியாக வாங்கி பார்த்து பத்திரமா வெடிங்க. ரொம்ப சந்தோஷம். நன்றி.